இன்றைய முக்கிய செய்திகள். தொழில் பயிற்சியுடன் மானியம் வழங்கும் கலைஞர் கைவினை திட்டம் சமூக நீதியை நிலைநாட்ட கொண்டுவரப்பட்டது என ஸ்டாலின் பெருமிதம். கடமையை செய்ய குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உண்டு, மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருப்பதாக முன்னாள் நீதிபதி பேச்சு. ஜன்னல் கதவு இன்றி கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் இழப்பீடு பெறுவதற்காக மத்திய பிரதேசத்தில் நடந்த மோசடி. வணக்கம். வணக்கம். சாதி அடிப்படையிலான தொழில்களை ஊக்குவிக்க கூடாது என்ற கொள்கையுடன் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 8951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் ஆணைகளையும் வழங்கினார். இதையடுத்து உரையாற்றிய திரு ஸ்டாலின், குடும்ப தொழிலில் பயிற்சி கொடுத்து யாரும் வெளி உலகத்தையே பார்க்க கூடாது என்று மத்திய பாஜக அரசு கருதுவதாக சாடினார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சாதிய பாகுபாடு மற்றும் குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிப்பதால் அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்து விட்டதாக அவர் கூறினார். கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. யாரையும் விளக்காம, சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும். ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அளவுக்கு பயனாளிகள் உயர வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர், குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்கும் கட்டணத்திற்கான நிதி உதவி 2 லட்சம் ரூபாயாக உயர்வு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உலோகவியல் ஆய்வகம் உள்ளிட்ட 5 முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டம் தங்களின் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். தலை சிறந்த வல்லுநர்கள், கலை வல்லுநர்களை வச்சு நமக்கு அதுக்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பயிற்சிக்கு ஊக்கத்தொகையோடய கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன டூல்ஸை வச்சு பண்ணியிருந்தோம். அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்கிட்டு மூலப்பொருட்களை வாங்கி எங்கள் தொழிலை இனிமேல் நாங்கள் மேம்படுத்தி சிறந்த கைவினை கலைஞராக வரணும். அதுதான் அது எங்களுடைய இதுவாக இருக்குது. கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது 35 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 25 வகையான தொழில்களுக்கு பயிற்சியும் மானியத்துடன் கூடிய கடனுதவியும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் அவர்களது கடமையை செய்ய வேண்டும் என உத்தரவிட உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்லமேஸ்வர் தெரிவித்துள்ளார். மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் அனுமதி அளிக்க காலக்கெடு விதித்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார். நாடாளுமன்றத்திற்கும் மேலாக சூப்பர் நாடாளுமன்றமாக நீதிபதிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், குடியரசுத் தலைவருக்கே கெடு விதித்து சட்டத்தின் ஆட்சியை நீர்த்து போக செய்யலாமா என வினவியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்ற உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்லமேஸ்வர், பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். மக்களின் அடிப்படை உரிமைகளை காப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் கடமை நீதிமன்றங்களுக்கு உள்ளது என்ற அவர், அது கூட்டணியாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தின் கீழ் செயல்படும் கட்சியாக இருந்தாலும் அது பொருந்தும் என்றார். There are certain core values which can't vary with electoral majorities. Whoever has the majority, whatever be the name of the political party, whatever be their political philosophy, whatever be the majority, whether it is a road roller majority or a slender majority or a coalition government, there are certain essential values, political values, human values, which can't be violated. சட்டங்களை அமல்படுத்தும் அதிகாரத்தை ஒரு துறையிடம் மட்டும் கொடுத்தால் அது துஷ்பிரயோகம் செய்யப்படலாம் என்பதாலேயே சட்டப்பேரவை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என 3ஆக பிரித்து வழங்கப்பட்டிருப்பதாக திரு செல்லமேஸ்வர் கூறினார். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை ஏதோ காகிதத்தில் மைக்கொண்டு எழுதப்பட்ட ஒரு ஆவணமாக படிக்கக்கூடாது என்றும், அது ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்த தியாகிகளின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஆவணம் என தாம் ஒரு தீர்ப்பில் சுட்டிக்காட்டியதையும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நீக்கிவிட்டால் அதற்கும் ஆங்கிலேயர் காலத்து சட்டத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கூறிய திரு செல்லமேஸ்வர், அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் அதன் 70 ஆண்டு விழா கொண்டாட்டத்துக்குரியதா என்று நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவித்தார்.
நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு CT செல்வம், திரு ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் கையகப்படுத்தப்படும் நிலத்துக்கு இழப்பீடு பெறுவதற்காக நூற்றுக்கணக்கான வீடுகள் போலியாக கட்டப்பட்டது அம்பலமாகியுள்ளது. சிங்ராலி மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை பிர்லா குழுமம் 2020ஆம் ஆண்டு எடுத்தது. இதையடுத்து பிடர்வாக், பந்தா ஆகிய கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கின. இந்நிலையில் ஜன்னல் கதவுகளின்றி 4000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் திடீரென அப்பகுதியில் கட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. ஓர் அறை கொண்ட வீட்டை ஒரே வாரத்தில் கட்டித்தர கட்டுமான நிறுவனங்கள் 1 லட்சம் ரூபாய் வசூலிப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு நடத்திய போது அந்த வீடுகளில் மனிதர்கள் யாருமே வசிக்கவில்லை என்பதும் சுரங்க திட்டத்தில் இழப்பீடு பெறுவதற்காகவே கட்டப்பட்டதும் தெரிய வந்தது. இவ்வாறு மோசடியாக இழப்பீடு பெற சில தரகர்களும் அரசு அதிகாரிகளும் உதவுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவீடு செய்த பிறகு கட்டப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது என சிங்ராலி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் குளிர்சாதன மின்சார ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ள நிலையில் வெயில் நேரத்திலும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை சென்ட்ரல், ஆவடி, திருவள்ளூர் வழித்தடங்களில் புறநகர் ரயில்களை குளிர்சாதன வசதியுடன் இயக்க வேண்டும் என்று பயணிகள் நீண்ட காலமாக கோரி வந்தனர். இந்நிலையில் சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு வழித்தடத்தில் 12 பெட்டிகளை கொண்ட குளிர்சாதன ரயில் சேவை இன்று தொடங்கியது. தானியங்கி கதவுகள், CCTV கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் கொண்ட இந்த ரயிலில் குறைந்தபட்சமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மெட்ரோ ரயில் கட்டணத்தை விட அதிகமாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சீசன் ரொம்ப கம்மி, இதில் ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் நிறைய ஃபேர் டிஃப்ரென்ஸ் வருது. அது மட்டும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் சர்வீஸாக விட்றாங்க. மெயினாக மார்னிங் ஃபாஸ்ட்டே இல்லை இந்த ரூட்டில். இதுதான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஃபாஸ்ட். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டும் குளிர்சாதன ரயில் இயக்கப்படுவதாக கூறிய பயணிகள் அலுவலகம், பள்ளி, கல்லூரி செல்பவர்களும் வெயில் வாட்டி வதைக்கும் பகல் நேரங்களில் பயணிப்பவர்களும் பயன்பெறும் வகையில் இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். யூடிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி லோக்கல் டிக்கெட்டே காட்டல. டிக்கெட் ரேட்டு 210 ரூபா ரிட்டர்ன் டிக்கெட்டு, செங்கல்பட்டுக்கு 105 ரூபா. இப்போ காலையில் விடுறாங்க, சாயந்தரம் விடுறாங்க. அப்போ வெயிலே இல்லை. நடுமதியம் தான் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். நடுமணி விட்டு காலையிலையும் சாயந்தரமும் விடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் போது இடைப்பட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குளிர்சாதன ரயில்கள் இயங்காது என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உத்தவ் பிரிவு சிவசேனா கட்சி தலைவரான திரு உத்தவ் தாக்கரே தமிழ்நாட்டில் போய் ஹிந்தி திணிப்பு குறித்து பேச முடியுமா என சவால் விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் மத்திய பாஜக அரசின் மும்மொழி கொள்கையின்படி அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தியை கட்டாய பாடமாக கற்றுத்தர மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டை பின்பற்றி மகாராஷ்டிராவில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. ஏற்கனவே நாங்கள் இந்தி அல்ல என்ற பிரச்சாரத்தை திரு ராஜ் தாக்கரே தலைமையிலான மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு உத்தவ் தாக்கரே திரு MK ஸ்டாலின் ஆட்சி நடைபெறும் தமிழ்நாட்டில் உங்களால் ஹிந்தியை பற்றி பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். तामिळनाडूमध्ये स्टालिन बसले, तिकडे जाऊन बोलून तर दाखवा. हिंदी मधला ही बघा, बोलून बघ. पण आम्ही प्रेमाने सगळ्यांना आपलंसं करतोय. काय हिंदीचं आणि आमचं काही वैर नाहीये. மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா கட்சி தலைவர் திரு ராஜ் தாக்கரேவுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஹிந்தி எதிர்ப்பு விவகாரத்தில் அவருடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் திரு உத்தவ் தாக்கரே கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 125 கிலோமீட்டர் நீள ரிஷிகேஷ் கர்ணப்பிரயாக் அகல ரயில் பாதையில் இந்த சுரங்கப்பாதை 14.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக அமைந்துள்ளது. ரிஷிகேஷ் கர்ணப்பிரயாக் அகல ரயில் பாதை அடுத்த ஆண்டு இறுதியில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் கடந்த வாரம் மட்டும் 70 சட்டவிரோத மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை மையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலி மருத்துவர்கள் மற்றும் பதிவு செய்யாமல் இயங்கும் மருத்துவமனைகளுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி முஸ்தபாபாத் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 பேர் பலியானார்கள். படுகாயத்துடன் மீட்கப்பட்ட 14 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மகள் ஹர்ஷிதாவின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் புஷ்பா 2 படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு தமது மனைவி சுனிதாவுடன் நடனமாடிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சென்னையில் இருசக்கர வாகனங்களில் சீருடை மற்றும் சாதாரண உடையில் செல்லும் காவலர்கள் அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று காவல் ஆணையர் திரு அருண் உத்தரவிட்டுள்ளார். அதனை மீறுவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் இரட்டை இலையின் மேலே தாமரை மலரும் என பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதும் இறுதியானதுமாகும் என்று கூறினார். நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், இரட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக திரு துரை வைகோ அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியை சிதைக்கும் வகையில் ஒருவர் மறைமுகமாக செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மால் இயக்கத்துக்கோ தமது தந்தை திரு வைகோவுக்கோ எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்று இந்த முடிவை எடுத்துள்ளதாக திரு துரை வைகோ கூறியுள்ளார். திரு துரை வைகோவின் அறிவிப்பு குறித்து நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவை திரு வைகோ அறிவிப்பார் என்று அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே குவாரி மற்றும் கிரஷர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குவாரியில் வெட்டி எடுக்கப்படும் கற்களுக்கு கன மீட்டர் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது டன் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிப்பதால் பல மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த கட்டண உயர்வை எதிர்த்து கோனேரி பள்ளியில் டிப்பர் லாரிகளை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து லாரி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு நாங்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம். இதனால கிட்டத்தட்ட இங்கே 5000 தொழிலாளர்களாம் சேர்ந்துருக்கோம். வெறும் டைரக்டா 5000 பேர், இன்டைரக்டா 25000 பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுத்து எங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தா ரொம்ப தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல்லில் கிரஷர் உரிமையாளர் சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் திரு பாலசுப்ரமணியன், நில வரி உயர்வால் கட்டடப் பணிகள் பாதிக்கும் என்றும் கிரஷர் தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த தென்னலூர் காடுவெட்டி பெரிய குளத்தில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குளக்கரையில் அதிகாலையிலேயே திரண்டிருந்த கிராம மக்கள் அனுமதி வழங்கப்பட்டதும் வலை வீசி மீன்பிடித்தனர். விரால், கெண்டை, கட்லா, குறவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிகமாக கிடைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் 4 நாட்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றுப்பகுதியில் தொல்லியல் கள ஆய்வின் போது 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2 நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் உளுந்தாம்பட்டு பகுதியில் நடந்த ஆய்வின் போது விஜயநகர மன்னர் கால நாணயங்கள் கிடைத்ததாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூரில் நடைபெறும் அகழாய்வு பணியில் தங்க குண்டுமணி, அழகிய பானை, வட்டக்கல் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 3 தினங்களாக வினாடிக்கு 2000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நீர்வரத்து 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை உக்கடம் பகுதியில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடைபெற்றது. வக்ஃப் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி SDPI கட்சியினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொழிலாளர் நலத்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒப்பந்த ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் தமிழ்நாட்டில் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடை காலம் கடந்த 15ஆம் தேதி அமலுக்கு வந்ததை அடுத்து 15000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சீலா, சங்கரா உள்ளிட்ட மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சாலை 200 ரூபா, விலமீன் 550 ரூபா. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா மீனுமே கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருக்கு, வரத்தும் கம்மியா இருக்கு. சாப்பிட்ற மக்கள் எல்லாரும் அனைவரும் அதிகமா இருக்காங்க. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 71,560 ரூபாயாகவும், 1 கிராம் 8,945 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 200 ஆண்டுகளுக்கு முந்தைய சட்டத்தை பயன்படுத்தி வெனிசுலா நாட்டவரை நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் கடமையை செய்ய உத்தரவிட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.
வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.